வணக்க மக்களே, உங்கள் ஐசக் மறுபடியும் பேச வந்திருக்கேன். எதை பத்தி பேச போறேன்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு 2 வார காலமா இந்த கேஸ பத்தி மட்டும்தான் பேசுறாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி விஜய் சித்ரா கேஸ பத்தி தான் பேசுறாங்களா? இல்ல வேற ஏதாவது பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆரம்பத்துல ஹேமந்த் அவரோட லாயரோட ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டாலும் ரொம்ப ஓப்பனா பேசாம சில விஷயங்களை மூடி மறைச்சுதான் பேசியிருந்தாரு. அதுல சில பேரை குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா அவங்க பேரை எக்ஸ்போஸ் பண்ணாம சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதாவது பிஜி சித்ராவுடைய மரணத்துக்கு இந்த நபர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் குறிப்பிட்டு இருந்தாரு. ஆனா பேரு சொல்லாமலே அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. நம்ம எல்லாருக்கும் அதை பத்தி தெரியும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இமான் ஒருத்தர் வந்தாரு. அவரும் பேட்டி கொடுத்தாரு. சரி, அந்த பேட்டிலாம் முடிச்சு நான் கூட ஒரு 2 நாள் முன்னுக்கு இந்த விஷயத்த பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் பேசின அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா ரேகா நாயர் பேசியிருந்தாங்க. ரேகா நாயரும் நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தாங்க. மறுபடியும் நிறைய போட்டோ ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு, நிறைய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்க ரொம்ப கோபமாவே பேசியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு அவங்களோட பேட்டி. உச்சகட்ட கோபத்துல பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இன்டர்வியூலையும் நான் பொறுமையா தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சரி இதை பத்தி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன். அது ஈமானோட வீடியோ. ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த வீட்டுக்கு சொல்றாரு, அந்த வீட்டுல நிறைய பொருட்கள். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாமே ஹேமந்தோடைய பொருட்கள். அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஈமான் வச்சிருக்காரு ஒரு வீட்டுக்குள். அந்த அலிபாபா கொகமர் திறக்கிறாங்க. அந்த வீட்டுல நிறைய பொருட்கள் இருக்கு. எல்லாமே ஹேமந்தோடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீட்டுல இருந்த விஷயங்கள் ஹேமந்தோடைய பொருட்கள் என்னென்னா லிக்கர்ஸ், கிளாஸஸ், அப்புறம் துணிமணிகள், அப்புறம் ஆணுரை, அப்புறம் விஜய் சித்ராவுடைய பொருட்கள் கொஞ்சம் அங்க இருந்துச்சு, படங்கள் இருந்துச்சு, நிறைய பேக்கா பாக்ஸா என்னமோ இருந்துச்சு. அந்த வீடியோ பொறுமையா பார்த்துட்டு இருந்தாங்க. சித்ரா இறந்து 1.5 வருஷ காலத்துக்கு அப்புறம் திடீர்னு ஹேமந்த் வெளியே தைரியமா ஒரு மீடியா மேனுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, அஸ்மித் சோழம் ஒரு விஷயத்த பேசுறாங்க, சித்ரா ஒரு விஷயத்த பேசுறாங்க, நம்ம ஆர்வமா பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்துச்சு. சொன்ன மாதிரி ஈமானோடைய இருக்கட்டும், ரேகா நாயரோடைய இருக்கட்டும். இதுல நம்ம கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கும், சித்ராக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குங்கிற ஒரு பார்வையில தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க நல்லா பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் மோஸ்ட்லி ஈமானா இருக்கட்டும், அதாவது ஹேமந்த் அவருடைய பேரை வெளியாகிட்டாரு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஈமான் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்துச்சு, அந்த இன்டர்வியூஸ் இருந்துச்சு. ஏன்னா நல்லா பார்த்துருந்தீங்கன்னா ஈமான் சொல்லியிருப்பாரு இந்த கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கேஸ் ரீஓபன் பண்றதுக்கு காரணம் விஜய் சித்ராக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிறதுக்காகவா, இல்ல உங்களுடைய பேரை கிளியர் பண்றதுக்காகவா, இல்ல அந்த கடனை வசூல் பண்றதுக்காகவா? ஏன்னா முழுக்க முழுக்க இப்போ நீ என்ன சொன்னல நான் ஒன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. நான் ஜஸ்டிஃபை பண்றேன், என் சைட்ல எதுவுமே இல்லை அப்படின்னு. இதுல அந்த 2வது வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா அந்த ரூம்ல கொண்டு காட்டுற வீடியோ, நிறைய இடங்கள்ல கடனை பத்தி தான் பேசியிருந்தாங்க. தவிர அவங்க அங்கேயே மானியத்தை எண்ணி பொன்மானிங்கிற மாதிரி சித்ரா நல்லவங்க அப்படின்னு அங்கங்க போட்டிருந்தாங்க. சோ இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் எதுக்கு? விஜய் சித்ராக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்காகவா, இல்ல கடனை வசூல் பண்றதுக்காகவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த தப்பு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம யாருமே தப்பு சொல்ல போறோம். ஆனா அந்த இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது அது சொந்த ஒரு கோபம், உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இருந்துச்சு. ஹேமந்த் இப்படி பண்றாரு, ஹேமந்த் அப்படி பண்றாரு, ஹேமந்தோட கேரக்டரை பத்தி பேசுறதும் சரி, அவரோட சோசியல் லைஃபை பத்தி பேசுறதும் சரி, அந்த மாதிரிதான் இந்த இன்டர்வியூ போச்சே தவிர எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மை இருக்கு, எனக்கு தெரியும் அந்த உண்மை என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும், விஜய் சித்ராக்கு என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியும், நான் ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிறத பத்தி பேசாம சொந்தமான விஷயங்கள், தனக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே பேசுற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. கோபத்தின் வெளிப்பாடு, கத்தி பேசுறாங்க, அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் பேசுறாங்களே தவிர சித்ரா வழக்குல என்ன நடந்துச்சுங்கிறது
அதை பத்தி பேசவே இல்லையோன்னு தான் எனக்கு தோணுச்சு. மேபி ஐ குட் பி ராங், எனக்கு தெரியல. என்னுடைய பார்வைக்கு வந்து சித்ராவோட கேஸ பத்தி பேசின மாதிரி எனக்கு தெரியல. அவரோட கேரக்டர் எப்படி, ஹேமந்த் எனக்கு என்ன பண்ணாரு, நான் ஹேமந்த் மேல கோபமா இருக்கேன், ஹேமந்த் எனக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்களே தவிர, சித்ராக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்க, உண்மையை வந்து என்ன அப்படிங்கறத வந்து யாரும் அதை பத்தி பேசல. சோ அந்த மாதிரி ஆதாரங்கள் இருந்தா அந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசலாமே. ஸோ ரதர் தேன் வந்து அவங்க இப்படின்னு பேசுறத விட சாலிடான ஒரு ப்ரூஃப், சாலிடான ஒரு எவிடன்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா அதை பத்தி பேசலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆகும்னா வந்து போட்டோ ப்ரூஃப் இருக்கு, எனக்கு ஆடியோ ப்ரூஃப் இருக்கு, கால் ரெக்கார்ட் இருக்கு, எல்லாத்துக்குமே எல்லா ரெக்கார்டும் இருக்கு. சித்ரா கணக்கு என்ன நடந்துச்சுங்கிறது சிசிடிவி பதிவு எங்கன்னு தெரியல, சிசிடிவி இருந்துச்சாலும் தெரியல, இல்ல சிசிடிவி கழட்டிட்டாங்கன்னு தெரியல, இல்ல சிசிடிவி வந்து செயல் இழக்க வச்சுட்டாங்கன்னு எதுவுமே தெரியல. அதை பேசாம வந்து எனக்கு இந்த போட்டோ இருக்கு அந்த போட்டோ இருக்குன்னு பேசுறது வந்து எனக்கு புரியல. சோ மெயின் வந்து சித்ராக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும் இங்க. ஏன்னா நிறைய பேரு இந்த நிமிஷம் வரைக்கும் சித்ராவுடைய ஃபேன்ஸ் வந்து அவங்க ஹேஷ்டேக் போடுறது வந்து குறையவே இல்லை. என்னையும் அவங்க வந்து பர்சனலா டேக் பண்றதும் குறையவே இல்லை. பிகாஸ் நாங்க ஆரம்பத்துல இருந்து சித்ராக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசிக்கிட்டே தான். சோ திடீர்னு ஒரு இன்டர்வியூஸ் அந்த மாதிரி வரும்போது ஓகே கேஸ்ல ஏதாவது புதிய திருப்பம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், ஆர்வமா பார்க்கும்போது அங்க எனக்கு என்ன அநீதி நடந்துச்சுங்கிறத பத்தி தான் பேசப்படுதே தவிர சித்ராக்கு நடந்த அநீதிக்கு என்ன மாதிரி ஆதாரம் இருக்கு, என்ன மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கறத பேசுறது ரொம்ப குறைவா இருந்துச்சு. தனிப்பட்ட ஆதங்கங்கள் தான் நிறைய எனக்கு அந்த இன்டர்வியூ இருந்துச்சு. நான் சொல்றது நான் யாரையும் தப்பா பேச விரும்பல. எல்லாருக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட ஆதங்கங்கள் இருக்கும், தனிப்பட்ட ஒரு ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதான் நான் சொன்னேன், போட்டோ பிடிச்சிருச்சுக்கிறதும் சரி, அப்புறம் என்ன ஆடியோ கால் ரெக்கார்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூஃப் வச்சிருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் வந்து இந்த கேஸ்க்கு கொண்டு வர முடியுமா? சித்ராக்கு அதுக்கு என்ன நடந்துச்சுங்கிற அந்த கேஸ், சித்ராவோட மரணம் கேஸ், அதுக்கு வந்து இது கொண்டு வர முடியுமா, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா இருக்குமா அப்படிங்கறது நம்ம யோசிச்சோம். சரிங்களா? அடுத்து ஏதாவது புதிய தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.